நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் காலமானார். தன்னுடைய 94வது வயதில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி காலமானார். அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்தார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி அவர்கள் உயிரிழந்தார். தன்னுடைய 94வது வயதில் அவர் உயிரிழந்தார். அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சூழலில் அவர் தற்போது உயிரிழந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் அஜய். அஜய், நீங்கள் தொடரலாம். சென்னை தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் உடலானது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய உடலுக்கு ஏராளமான திரைத்துறையினர், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர், நடிகைகள் என அனைவரும் தற்பொழுது நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அவர் 94 வயது ஆகிவிட்டது. வயது மூப்பின் காரணமாக கடந்த சில நாட்களாக அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தார். நேற்று முன்தினம் கூட அவரை நேரில் சென்று சில இயக்குநர்கள் நேரில் சென்றும் பார்த்திருந்தனர். அதற்கு பிறகு இன்று பிற்பகல் 1:59 மணிக்கு அவர் காலமாகியிருக்கிறார் என்ற செய்தியானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி கிடைக்கப்பட்டதுமே நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என அனைவருமே சமூக வலைதளங்கள் வாயிலாக அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். சவுகார் ஜானகியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய முதல் படத்தில் நடித்ததன் மூலமாக அந்த சவுகார் என்ற பட்டத்தின் மூலம் ஜானகிக்கு சவுகார் ஜானகி என்ற பட்டம் கிடைக்கப்பட்டது. மிக இளம் வயதிலே, அதாவது 14 வயதிலேயே அவருக்கு திருமணம் என்பது நடைபெற்றது. திருமணம் ஆன பிறகுதான் அவர் திரைத்துறைக்கு அறிமுகமானார். திரைத்துறைக்கு அறிமுகமாகி முதல் தெலுங்கு திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக அந்த சவுகார் என்ற பட்டத்தோடு அவர் முதல் படத்திலேயே சிறப்பாக நடித்ததன் காரணமாக அந்த சவுகார் பட்டமும் அவருடனே வந்துவிட்டது. அதற்கு பிறகு அனைவருமே அவரை சவுகார் ஜானகி என்றுதான் அழைத்திருந்தார்கள். திருமணத்திற்கு பிறகு, குழந்தை பிறந்த பிறகும் திரையுலகிற்கு நுழைந்து வெற்றி கொடி நாட்டி மிக சில நடிகைகளில் இவரும் ஒருவராகவும் இருந்து வருகிறார். குடும்ப பொறுப்புகளையும் தாண்டி தன் விடாமுயற்சியால் முன்னணி நடிகராக உயர்ந்து இருக்கக்கூடிய சவுகார் ஜானகி தற்பொழுது 94 வயதில் காலமாகியிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 3 மொழிகளில் மிக தெளிவாக பேசக்கூடியவர். அந்த காலத்தில் பிற நடிகைகளுக்கும் டப்பிங் கலைஞர்களுக்கும் குரல் கொடுத்த போது தன்னை அனைத்து கதாபாத்திரங்களுக்கும் சொந்த குரலிலேயே பேசி இவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். படப்பிடிப்பு தளத்தில் சரியான நேரத்திற்கு வருவது, இயக்குநர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப கதாபாத்திரமாகவே மாறுவது என திரையுலகில் மிக கடுமையான தொழில் தர்மத்தை பின்பற்றி வந்தார் சவுகார் ஜானகி. இவருடைய சமூக சேவையை பொறுத்த வரைக்கும் திரையுலகில் ஈட்டிய வருமானத்தின் ஒரு பகுதி ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் ஏழை மாணவர்களே கல்விக்காக தொடர்ந்து அவர் செலவழித்து வந்தார். அது மட்டுமில்லாமல் பாண்டவர் பூமி, ஹோம் ராம் மற்றும் 2019ஆம் ஆண்டு நடிகர் கார்த்தி நடிப்பில் வெளிவந்த தம்பி வரை பல தலைமுறை இயக்குநர்களோடு இணைந்து நடித்து கடைசி வரை திரையுலகோடு தொடர்பில் இருந்தார் சவுகார் ஜானகி. அதாவது கடந்த சில நாட்களாகத்தான் அவர் வயது மூப்பின் காரணமாக அப்போலோ தனியார் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த செய்தி கேட்டு பல நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள் நேரில் சென்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் அவர் விரைவில் பூரண நலம் பெற்று வர வேண்டும் என்று தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில்தான் இன்று அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. சவுகார் ஜானகி முன்னணி நடிகை கிருஷ்ணகுமாரியும் உடன் பிறந்த சகோதரர்களாக இருந்து வந்தனர். இருவருமே தென்னிந்திய சினிமாவில் உச்சத்தில் இருந்த போதும் இருவருடைய எந்தவித தொழில் போட்டியும் இவர்களிடையே இருந்ததில்லை. சகோதரி கிருஷ்ணகுமாரி கடந்த 2018ஆம் ஆண்டு காலமானவர்களை தற்பொழுது சவுகார் ஜானகி அவர்களும் உயர்ந்திருக்கிறார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டதுமே ஏராளமான ரசிகர்கள் தற்பொழுது அவருடைய தேனாம்பேட்டையில் அவருடைய உடல் அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நடிகர், நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், பாடல் ஆசிரியர்கள், பாடகர்கள் என 70, 80, 90 காலகட்டங்களில் இருந்த இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், அதே போன்று தற்பொழுது இருக்கக்கூடிய
இயக்குனர்கள், பாடலாசிரியர்கள் என அனைவருமே நேரில் சென்று தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார்கள். திரையுலகிலை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்களோடு எங்கள் வழிகாட்டி திகழ்ந்த மூத்த கலைஞர்களாக இருந்துவிட்டோம் என்றும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் அவருடைய பதிவுகளை தற்பொழுது பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். 1950 முதல் 2020 வரை 70 ஆண்டுகளுக்கு மேலாக சினிமாவில் தீவிரமாக இருந்து அரிய சாதனைகளை இவர் படைத்திருக்கின்றார். அவர் நடிப்பாற்றலை மையப்படுத்திதான் அவருடைய கதாபாத்திரங்களும் திரைப்படங்களிலே இருக்கும். அந்த கதாபாத்திரத்திற்கு தனி உயிர் கொடுத்து எப்படி இயக்குனர்கள் சொல்கிறார்களோ அப்படி தன் கதாபாத்திரத்தை மாற்றிக்கொண்டு அவர் நடிக்கக்கூடிய ஆற்றலையும் சவுகார் ஜானகி அவர்கள் பெற்றிருந்தார். சவுகார் ஜானகி என்றாலே தற்பொழுது 2K கிட்ஸ் வரையிலும் இருக்கக்கூடிய காலங்களும் உண்டு. 70, 80, 90 தற்பொழுது இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் வரை 2019ஆம் ஆண்டு கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த தம்பி திரைப்படத்தில் அவர் இறுதியாக நடித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த திரைப்படம் வரையிலும் அவர் யார் என்பது தற்பொழுது வரைக்கும் தெரிந்த ஒரு விஷயமாகவே இருக்கும். எம்ஜிஆர், சிவாஜியோடும் இவர் நடித்திருக்கின்றார். பணம், பெற்ற தாய் போன்ற திரைப்படங்கள்ல எம்ஜிஆருடன் உயர்ந்த மனிதன், புதிய பறவை படங்கள்ல சிவாஜி கணேசனுடன் இணைந்து பல முத்திரையை இவர் படைத்திருக்கின்றார். 4 மொழிகள், 400 படங்கள், தமிழ்ல 150 திரைப்படம், தெலுங்குல 150க்கும் மேற்பட்ட திரைப்படம், கன்னடம் மற்றும் மலையாளம் திரையுலகில் மறக்க முடியாத சில கதாபாத்திரங்கள் என முக்கிய கதாபாத்திரங்களும் அவர் தொடர்ந்து நடித்து வந்தார். சென்னை தேனாம்பாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அவருடைய உடலானது தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உடலுக்கு தான் அனைவரும் நேரடியாக சென்று தற்பொழுது தொடர்ந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இவருடைய இறப்பு பேர் இழப்பு என்றும் அவருடைய ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக தற்பொழுது தெரிவித்து வருகிறார்கள். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்திருக்கக்கூடிய நிலையில அவருடைய திரை உலகை போற்றும், அவருடைய திரை நடிப்பை போற்றும் வகையில இந்திய அரசு 2022 1950 தொடங்கி 2020 வரை தன்னுடைய 70 ஆண்டு கால திரையுலகை பாராட்டி 2022 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது இவருக்கு கொடுத்து அவரை கௌரவித்திருக்கின்றது. பத்மஸ்ரீ விருதுக்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தமிழ்நாடு அரசின் திரைத்துறைக்கு அளிக்கப்படும் மிக உயரிய விருதான கலைமாமணி விருதும் இவருக்கு கிடைத்திருக்கின்றது. ஆந்திரா அரசிலும் இவருக்கு திரைத்துறை சார்ந்த விருதுகளும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. கர்நாடக அரசு தரப்பிலும் மலையாளங்களில் பல திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். அதனை மையப்படுத்தி கர்நாடக அரசும் அவருக்கு பல விருதை கொடுத்திருக்கின்றது. இந்த அளவிலே தான் அவர் உயர்ந்திருக்கிறார் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்தி கிடைத்ததுமே ஏராளமானோர் தற்பொழுது நேரில் சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வருகிறார்கள். அவர் நடித்ததிலேயே மிக 4 படங்கள் அவருக்கு மிக முக்கிய படங்களாக அமைந்தது. குறிப்பாக அவர் திருமணம் பெற்று குழந்தை பெற்ற பிறகு தன்னுடைய திரைத்துறைக்கு அறிமுகமான பிறகு முதல் படமே 1950 சவுகார் என்ற திரைப்படம். என்டிஆருடன் அந்த திரைப்படத்தில் அவர் நடித்திருந்தார். அந்த திரைப்படத்தில் நடித்ததன் காரணமாக அவருக்கு சவுகார், ஜானகிக்கு முன்பு சவுகார் என்ற பட்டம் பெற்று அன்று முதல் 1950 முதல் 2020ஆம் ஆண்டு வரை அனைத்து திரைப்படங்களிலுமே அவர் பெயருக்கு முன்பு இந்த சவுகார் என்ற அடைமொழியோடு அனைத்து திரைப்படங்களிலுமே அந்த அடைமொழியானது இருக்கும். சவுகார் ஜானகி என்றே அவர் அவருடைய பெயர் குறிப்பிட்டிருக்கும். அன்று தொடங்கி இன்று வரையில் அவர் திரைத்துறை பல்வேறு நடிப்பாற்றல் மூலம் ரசிகர்களை ஈர்த்து தற்பொழுது அவர் காலமாகியிருக்கிறார். வயது மூப்பின் காரணமாக 94 வயதில் அவர் காலமாகியிருக்கிறார் என்ற செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அஜய், அவங்க 400க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சிருக்காங்க. அதாவது 3 தலைமுறை நடிகர்களோடு சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய அனுபவமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. மேலும் அவருடைய இழப்பு திரையுலகினர் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாகவே இருக்கு. தொடர்ந்து அவர் கலை உலக வாழ்க்கையில் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் பற்றி நீங்க பேசலாம். கலை உலகில் சவுகார் ஜானகி செய்திருக்கக்கூடிய சாதனைகள் பொறுத்தவரைக்கும் குறிப்பிட்டது போல 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கிறார். 150க்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்கள், 150க்கும் மேற்பட்ட தெலுங்கு திரைப்படங்கள், கன்னட திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரங்கள் என பல வேடங்களில் அவர் நடித்திருக்கின்றார். மலையாள திரையுலகில் அவர் அந்த கதாபாத்திரங்களின் மூலம் அவர் நடித்ததன் காரணமாக அவருக்கு அந்த கர்நாடக அரசினுடைய திரைத்துறையில் உயர்ந்த விருதும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். பல தலைமுறை நடிகர்களோடு எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், அதே போன்று கமல், ரஜினி, தற்பொழுது 2K கிட்ஸ்
இருக்கக்கூடிய நடிகர்களான கார்த்திக், இந்த மாதிரியான தலைமுறை நடிகர்களோடு அவர் இறுதி வரையில் 1950 தொடங்கி 2019ஆம் ஆண்டு வரை அவர் திரைத்துறையிலே தன்னுடைய பயணத்தை செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் திரைத்துறையிலே தன்னுடைய பயணத்தை செய்திருந்தார். அவர் 14 வயதில் திருமணம் செய்து கொள்கிறார். 14 வயதில் திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்றெடுத்த பிறகுதான் திரைத்துறைக்கு அறிமுகமாகிறார். அப்படி அறிமுகமான பிறகு ஆந்திராவில் அவர் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்குகிறார். சவுகார் என்ற திரைப்படத்தில் அவர் நடிக்கிறார். அந்த திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாகத்தான் சவுகார் ஜானகி என்ற பெயர் அவருக்கு வருகிறது. அன்று தொடங்கி 2020 வரை பல்வேறு திரைப்படங்களில் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் அவர் நடித்தார். குறிப்பிடத்தக்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் NTR-உடன் சவுகார், அதே போன்று கலெக்டர் இரு கோடுகள் 1969 இரு கோடுகள் என்ற திரைப்படம் வந்தது. அந்த படத்திலும் சிறப்பாக நடித்திருப்பார். அதே போன்று ரஜினிகாந்தோடு தில்லுமுள்ளு என்ற திரைப்படத்தில் மீனாட்சி என்ற கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பார். அதே இந்த மாதிரியான சிறப்பான திரைப்படத்தின் மூலமாகத்தான் அவர் தன்னுடைய திரைத்துறையில் 70 ஆண்டு காலம் பயணித்தார் என்பதும் தற்போது இருக்கக்கூடிய செய்தியாகவே இருக்கிறது. அன்று தொடங்கி 2019 தம்பி என்ற திரைப்படம் அவருக்கு கடைசி திரைப்படமாக இருந்ததும் குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படும். தெலுங்கு தொடங்கி தமிழில் தன்னுடைய திரைப்பயணத்தை அவர் முடித்திருக்கின்றார். தமிழில் திரைத்துறையை முடித்த பிறகும் தமிழ்நாட்டிலே அவர் காலமாகியிருக்கிறார் என்ற செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள், அதே போன்று சினிமா இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் என அனைவரும் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அஜய்.